கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ යහපත්ව සිටිනවා. அவர் நல்லவராய் இருக்கிற நிமித்தம் தான் நாங்கள் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ස්වාමින් වහන්සේ යහපත් නිසා තමයි අපි ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛත්වයේ තුල මේ උදෑසන අපි ඉන්නේ. அவர் கொடுக்கிற எல்லா காரியங்களும் நன்மையால் நிறைந்திருக்கு. ස්වාමින් වහන්සේ දෙන හැම දෙයක්ම යහපතින් පිරිච්ච දේවල් තමයි උන්වහන්සේ දෙන්නේ. கர்த்தரிடத்தில் நாங்கள் தீமையானதை கேட்டாலும் அவருக்கு கொடுக்க முடியாது. ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ අපි අයහපත ඉල්ලුවත් දෙවියන් වහන්සේට අයහපත දෙන්න බෑ. தேவனால செய்ய முடியாத காரியங்களும் இருக்கு. දෙවියන් වහන්සේට කරන්න බෑ කියලා කිසි දෙයක්වත් නැහැ. முடியாத காரியங்களும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේට බෑ කියලා දේවලුත් තියෙනවා. තියෙනවා. මන්දිය අමුතු විදියට ඔයගොල්ලෝ බලන්න. නපුර දෙන්න පුළුවන්ද දෙවියන් වහන්සේට? தேவனுக்கு முடியுமா தீமையை கொடுப்பதற்கு? උන්වහන්සේට දෙන්න බෑ. அவருக்கு முடியாது தீமை. ஹalleluya. ஹalleluya. ඔක්කොම අමුතු වුණා නේද? හරි. எல்லாரும் வித்தியாசமாயிங்க. හරි. සමහර எல்லாருமே கொஞ்சம் இதாயிட்டாங்க. හැමෝම වෙනස් වුණා. හරි. ஏன்னு சொன்னா கர்த்தர் இடத்துல இருக்கிற காரியங்களை மட்டும்தான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ස්වාමින් වහන්සේ ළඟ තිබෙන දේවල් විතරයි ස්වාමින් වහන්සේට. அவரிடத்துல எல்லளவும் தீமை இல்லை. ස්වාමින් වහන්සේ ළඟ අයහපත නැහැ. நாம் தேவனை சரியாக தேடுவோமையானால் අපි හරියට දෙවියන් වහන්සේව හොයනවා. சத்துரு நமக்கு தீமைகளை கொண்டு வந்து கொடுக்க முயற்சி செய்தாலும் සතුරා විසින් අපිට අයහපත ගෙනෙන පිණිස කොච්චර උත්සාහ කරත් அவனால் அதை கொடுக்க முடியாது. ඒ අයහපත ඔහුට ஏன் දෙන්න. என்று சொன்னால் தேவனுடைய கரம் நம்மை நன்மையினால் நிறைத்திருக்கிறது. ඒකට හේතුව තමයි දෙවියන් වහන්සේගේ දෑත් ස්වාමින් වහන්සේ අපව යහපතින් පුරවන තැනන් වහන්සේ. இந்த நாளிலே நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். අද දවසේ මම ඉතාමත් ප්‍රීති වෙනවා. ஏனென்று சொன்னால் தேவன் எங்களை அழைத்தது சபை கட்டுவதற்கு அல்ல. ඒකට හේතුව තමයි ස්වාමින් වහන්සේ අපිව නිර්මාණය කළ තියෙන්නේ ගොඩනැගිලි හදන්න නෙවෙයි. சபை என்று சொல்லும் பொழுது எனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு தேவன் எங்களை அழைக்கிறார். සභාව කියලා කියන්නේ මට කියලා මම කණ්ඩායමක් එකතු කරගන්න මම ආවේ නැහැ. அவர் சொன்னார் நான் என் சபையை கட்டுவேன். ස්වාමින් වහන්සේ කිව්වා මම මාගේ සභාව ගොඩනගන්නේ මේ தப்பு කියලා. இப்ப எங்க இருக்குன்னா அவருடைய வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம வேலையை அவர்கிட்ட கொடுத்தோம். ඒකට වරද අපි හේතුව මොකද්ද කියලා අපි බැලුවොත් එහෙම අද උන්වහන්සේගේ වැඩේ අපි කරනවා, අපේ වැඩේ උන්වහන්සේ කරනවා. தேவ ராஜ்யத்தின் வேலையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිට දීලා තියෙන උන්වහන්සේගේ රාජ්‍ය වැඩේ අපිට உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளையும் நீ சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடு என்று அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். උන්වහන්සේ කියලා දෙනවා නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරමින් පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද සුද්ධාත්මයන්ගේද නාමයෙන් ඔවුන් බෞතිස්ම කරන්න කියලා කියලා තියෙනවා. இந்த நாளிலும் எனக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ඒ අද දවසේදීත් ස්වාමින් වහන්සේ මටම කියලා කණ්ඩායමක් දීලා තියෙනවා. எனக்கென்று 2 குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ මට කියලා පවුල් දෙකක් දීලා තියෙනවා. இதெல்லாம் போய் கண்டவன் கண்ணா பின்னமா சொல்லி தலைகால வச்சிடாங்க. ඒක මම කියන දේවල් වැරදි විදිහට කියලාවල ඒක නිකන් කන පිට හරවන්න යන්න එපා. இல்லாத காதை வச்சு மூக்க வச்சு 2 குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். පවුල් දෙකක් දුන්න කිව්වහම නැති දේවල් දාලා කියන්න යන්න එපා. என் குடும்பத்துல என் மனைவி, எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள், நான். මගේ පවුල තුල මට පිරිමි දරුවෝ 3 දෙනෙක් ඉන්නවා, පුතාලා 3 දෙනෙක්, ඒ වගේම දියණිය ඉන්නවා, මගේ භාර්යාව ඉන්නවා, මම. இது என்னுடைய மாமிச குடும்பம். මේක මගේ මාංශික නැත්නම් මාංශාකාර පවුල. அதை விட ஒரு 100-150க்கு மேலான ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். නමුත් 100-150කට අධික ආත්මික දරුවනු දෙවියන් වහන්සේ මට දීලා තියෙනවා. இந்த நாளிலே நான் வெளியே புறப்பட்டு வந்ததிலிருந்து குடும்ப காரியங்களை தேடுவது போல அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நாங்கள் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். ඒ වගේම අපි අද දවසේ මම පිට පළාතකට ආවත් මගේ දරුවන් ගැන, මගේ ආත්මික දරුවන්ගේ අවශ්‍යතාවයන් සොයලා බලන්නත් මම කැප වෙලා ඉන්නවා. கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு உறுதியாய் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ අප වෙනුවෙන් යම් දෙයක් දීලා තිබෙනවා නම් ඒ දීලා තිබෙන දෙයට අපි අවංක වෙන්න ඕනේ, විශ්වාසවන්තයෙන් අපි ඉන්න ඕනේ. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு சிலர் கூட்டம் இந்த இடத்திலே வந்திருப்பது கர்த்தர் நமக்குள் ஏதோ ஒரு அனாதி தீர்மானத்தை வைத்திருக்கிறது நிமித்தம். අද දවසේ අපි යම් කිසි කෙනෙක් නැත්නම් යම් ප්‍රමාණයක් මේ ස්ථානට ඇවිල්ලා තියෙන්නේ නිකන් අහම්බෙන් නෙමෙයි, දෙවියන් වහන්සේ විසින් යම් සැලැස්මක් නැත්නම් දෙවියන් වහන්සේ විසින් යම් දෙයක් තියලා තියෙන නිසා තමයි ඔබ මේ ස්ථානට ඇවිල්ලා. வாரத்திலே 7 நாட்கள் உண்டு. සතියකට දින 7ක් තියෙනවා. ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் எழும்புகிறோம். හැම දවසකම අපි උදෑසන නැගිටිනවා. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். මොනවා හරි දෙයක් අපි කරනවා. ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் எழும்புகிறோம். උදෑසන ඉරිදා දවසෙත් නැගිටිනවා. ஏதோ ஒரு காரியத்தை செய்வது போல මොනවා හරි දෙයක් කරනවා වගේ இந்த ஆலயத்துக்கும் வருகிறோம். සභාවටත් අපි இருக்கிறோம், எழும்புகிறோம், கையை ஒசத்துகிறோம், வாழ்றோம், காணிக்க போடுறோம், සම්මාදන් දානවා, போறோம். ආයනවා.
அது அல்ல. ඒක නෙමෙයි. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் விசேஷம். මගේ අද දවස මගේ நீங்கள் அப்படி ජීවිතේ විශේෂිතයි. நீங்கள் அப்படி நினைப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விசிஷ்டமான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். අද දවස මගේ ජීවිතේ ඊටාම විශේෂිත සුවිශේෂී දවසක් කියලා ඔබ හිතනවා නම් ස්වාමීන් වහන්සේ අද දවස මහත් දෙයක් ඔබේ ජීවිතේ කරනවා. தமிழ் வேதாகமத்தை யாராவது வாசிப்பீர்களே ஆனால் தயவு செய்து எனக்கு வாசித்து உதவுவீர்களே ஆனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். දෙමළ බයිබලයේ කියවලා මට පාස්ටර්ට උදව් කරන්න පුළුවන් නම් කවුරු හරි කෙනෙක් කියවලා උදව් කරනවා නම් ඒක එයාට පහසුවට තියෙනවා. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் ලූක් පොතේ 21வது அதிகாரம் 21 වෙනි පරිච්ඡේදය 28வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 8 වෙනි පදේ අපි කියවමු. லூக் 21 ලූක් 21 28வது வசனத்தை வாசிப்போம். 8 වෙනි පදේ අපි කියවමු. ரெண்டு மொழிகளிலுமே வாசிப்போம். අපි භාෂා දෙකෙන්ම අපි කියවමු. இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருந்தால் நீங்கள் நினைத்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். සිංහලෙන් මේදේ සිදුවෙන්න බලාගන්න කල පටන් ගන්න කල හ්ම්. ඔබලාගේ පිටීම නම්නු බැවින් ඉහළ බලා කිස් ඔසවා බල්ලායයි කිසික. அதே போல நாங்கள் ஓசியா எழுதின புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 12வது அதிகாரம் අපි නැවතත් හොෂයා පොතට යමු. பழைய ஏற்பாட்டிலே හොෂයා පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ அது ஓசியா 12வது அதிகாரம் හොෂයා පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் முதலாவது வசனத்தை வாசிப்போம். අපි පළවෙනි පදේ අපි කියවන්න යනවා. ஓசியா 12ம் அதிகாரம் 12 වෙනි පදේ පරිච්ඡේදයේ முதலாவது පළවෙනි அதிகாரத்தை வசனத்தை வாசிப்போம். අපි පළවෙනි පදේ අපි කියවන්න යනවා. හොෂයා පොතට යමු අපි 12 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ. එප්‍රායිම් සුලම් කන්නේය, පෙරදිග සුලම් පස්සේද එළවාගෙන යන්නේය. ඔහු බොරු සහ බලාත්කාරකම නිරතුරුම වැඩි කරගන්නේය. ඔහු අසූර් සමග ගිවිසුමක් කරති, මිසරයට තෙල්ගෙන යති. முதலாவது வசனத்தை மட்டும் පළවෙනි පදේ විතරක් අපි කියවමු. எப்ராயிம் ஆற்றை மேய்த்து எப்ராயிம் காற்றை மேய்ந்து ஆற்றை பின்தொடர்கிறார். கொண்டை காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெயை கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. හalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஒரு விசை கண்களை மூடி අපි මොහොතක් අපේ ඇස් වසාගෙන இந்த காலை வேளையிலே මේ උදෑසන கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් තබා තිබෙනා වූ යහපත් දේ ඉදිරිදරව් කරන පිණිස நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் අපි கொள்வோம். අපගේ හදවත් අපි සූදානම් කරගමු. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. Thank you Jesus. அன்புள்ள ஆண்டவரே, ප්‍රේමණීය දෙවියන් இந்த වහන්සේ காலை வேளைக்காக நன்றி. මේ උදෑසන ගැන ස්තුතියි. நான் இந்த இடத்துல நிற்பது உங்களுடைய சித்தம். ස්වාමීන් වහන්සේ දවසේ මා මෙතන සිටීම ඔබ වහන්සේගේ කැමැත්ත. 1000 ஜனங்களை விட உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதன் உங்களுக்கு மேலானவர் ஆண்டவரே. දහසක් සෙනඟට වඩා ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේගේ වචනේ අසන්නා වූ එක් මිනිසෙක් ඉතා යහපත්. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அந்த ஒரு மனிதருக்காவது இந்த வார்த்தை போய் சேரட்டும் கர்த்தாவே. ස්වාමීනි ඒ යහපත් වූ එක් මිනිසෙක් වෙනුවෙන් මේ වචනේ ස්වාමීනි පිටත් වෙන්න ඕනේ இந்த කියලා. சபையிலே இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல் உருவாகட்டும். ස්වාමීනි මේ සභාව තුළ මේ පළාත තුළ පිබිදීමක් ඇති. உங்களுடைய சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ස්වාමීනි ඔබ වහන්සේගේ සත්‍යතාවයේ සත්‍යකාරයෙන් නැත්නම් සත්‍යතාවයෙන්ම ස්වාමීනි සත්‍ය ආකාරයෙන් අපට තේරුම් ගන්න උදව් කළ මැනව. மாமிசத்தில் பேசாத படிக்கு, ස්වාමීනි මාංශයෙන් කතා නොකරන පිණිස. எங்களுடைய அறிவில் பேசாத படிக்கு, ස්වාමීන් වහන්සේ අපේ ළඟින් කතා නොකර ஆவியானவர் எங்களுக்கு சொல்ல திட்டமாய் இருக்கிற காரியங்களை மாத்திரம் ආත්මයන් பேச වහන්සේ පමණක් අපට කතා කරන්න සැලසුම් කළ සිතන දේවල් පමණක් අපිත් එක්ක කතා කරා. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ நல்ல பிதாவே.
යහපත් පියාණන්. ஆமென். ආමේන්. உங்களை ரொம்ப நேரம் நான் காக்க வைக்க போவதில்லை. මම ඔබ ගොඩාක් වෙලා බලාගෙන ඉන්න සලස්වන්නේ නැහැ. ஒரு சிறிய காரியத்தை மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய மத்தியில் வைத்து நாங்கள் ஜெபித்து முடிப்போம். අපි පුංචි කාරණාවක් වචනයක් අරගෙන ඒ වචනය තුල තිබෙනා වූ ගැඹුර සහ සත්‍යතාවය අපි බලලා අපි යාඥා කරලා අපි යමු. லூக் சுவிசேஷத்திலே ලූක් පොතේ 21வது அதிகாரத்தில் 21 වෙනි පරිච්ඡේදයේ அந்த 28வது வசனத்திலே 28 වෙනි පදේ நாங்கள் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். අපි මේ විදිහට මේ වචනය කියවන ඇහුවා. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். මේ දේ සිදුවෙන්න පටන්ගෙන කල නුඹලාගේ විදීම ලං වූ බැවින් ඉහළ බලා හිස් ඔසවා පල්ලායයි කීසේක. நாங்கள் இருக்கிற இந்த கால கட்டத்தை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு தேவை. අපි මේ ඉන්නා වූ කාලය පිළිබඳව පැහැදිලි අවබෝධයක් අපිට තියෙන්න ඕනේ. உங்களுடைய கரத்திலே இருக்கிற வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் ඔබගේ ළඟ ඔබගේ අතේ තිබෙනා වූ දේව වචනය ඔබ අරගෙන කියවනවා. ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் උත්පත්ති පොතේ සිට එළිදරව් පොත දක්වා ஒரு தலைப்பின் கீழ் அங்கு போதிக்கப்படவில்லை. එක මාතෘකාවක් යටතේ එතන දේශනා කරලා නැහැ. ஒவ்வொரு காலகட்டங்களிலே හැම කාල වකවානුවක් තුල ஒவ்வொரு காரியங்களை குறித்து மிகவும் தெளிவாக நுண்ணியமாக பேசப்பட்டிருக்கிறது. එක් එක් කාරණා වෙනුවෙන් එක් එක් කාරණා ගැන ඉතාමත් පැහැදිලිව මනුෂ්‍යයන්ට තේරුම් ගන්න පුළුවන් ආකාරයට සටහන් කරලා තිබෙනවා. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்தால் අපි පරණ ගිවිසුම දිහා අපි බැලුවොත් நோவா නෝවා நியாய தீர்ப்பை குறித்து අපි போதித்தவனாயிருந்தார். දකිනවා ඔහු විනිශ්චය ගැන කතා කරා. ஏனோக்கு ඒනොක් நீதியை குறித்து பேசினவனாயிருக்கிறார். ඔහු ධර්මිෂ්ඨකම ගැන කතා කරපු කෙනෙක්. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்த்தால் නව ගිවිසුම් කාලය තුල අපි බලනවා இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தையும் ரட்சிப்பையும் குறித்து යේසුස් போதித்தவராயிருக்கிறார். වහන්සේ උන්වහන්සේගේ රාජ්‍ය සහ ගැලවීම ගැන උන්වහන්සේ அந்த දේශනා நாட்களிலே அவைகள் தான் முக்கியமாக பேசப்பட்டது. ඒ කාලය තුල ඒව තමයි ඉතාමත් වැදගත්ව තිබිච්ච නිසා ඒව තමයි කතා කරන්නේ. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔසවා ගන්න ලැබුවට පසුව பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச ஆரம்பித்தார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කතා කරන්න පටන් ගත්ත සභාව. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய அபிஷேகத்தை குறித்து கிரிகைகளை குறித்து மிகவும் சபைகள் தெளிவாக அங்கு பேச ஆரம்பித்தது, கிரிகை செய்ய ஆரம்பித்தது. ඒදා දවසේ අපි දකිනවා උන්වහන්සේව ඔසවා ගත්තට පස්සේ සභාවන් තුළ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාව, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ගින්න ගැන, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය ගැන සභාව තුළ දේශනා කරන්න පටන් அதற்கு ගත්තා. பிற்பாடு சபையின் காலம் அங்கு ஆரம்பித்தது. ඊට පස්සේ සභාවේ යුගය කියලා පටන් ගත්තා. இந்த பொழுது சபையும் பரிசுத்த ஆவியும் குறித்து நாங்கள் இதுவரை காலகட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். අපි දන්නවා මේ කාලය තුළ මේ වෙනකම් අපි සභාව සහ ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන අපි කතා කරගෙන சபை 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 என்று நாங்கள் அநேகமாக பேசுகிறோம். අපි සභාව කියලා බොහෝ වෙලාවට අපි කතා சபை කරනවා. ஏன் முக்கியமாக இருக்கிறது? සභාව ඇයි වැදගත්? கர்த்தருடைய சித்தமா சபை? සභාව කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්තද? நாம் கூடி வர வேண்டுமா? අපි එකතු වෙන්න ඕනේද? கூடி வராமல் அவரை ஆராதிக்க முடியாதா? අපිට එකතු වෙන්න නැතුව නමස්කාර சபையில் කරන්න இருக்கிற බැරිද? முக்கியத்துவங்கள் என்ன? සභාව තිබෙන්න සභාව තුල තියෙන්න ඕන පළවෙනි නැත්නම් වැදගත්ම ගුණාංග මොනවද? இந்த காரியங்களை நாங்கள் கற்று வந்தோம். අපි මේ දේවල් තමයි ඉගෙනගෙන ආවේ. ஆனால் නමුත් இப்பொழுது நாம் இருக்கிறதான நேரம் අපි මේ ඉන්නා වූ කාලය ඇවිල්ලා சபை காலம் நிறைவேறி சபை அவரோடு போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். සභාව සම්පූර්ණ වෙලා උන්වහන්සේගේ ඊමට ඔසවා ගන්නා වූ කාලයක තුල අපි ඉන්නේ. நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை நீதியை குறித்து பேசக்கூடாது, நியாய தீர்ப்பை பற்றி பேசக்கூடாது, தேவ ராஜ்யத்தை ரட்சிப்பை குறித்து பேசக்கூடாது, சபையை குறித்து பரிசுத்த ஆவியை பற்றி பேசக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. මම අද දවසේ ඔබට කියන්නේ විනිශ්චය ගැන කතා කරන්න එපා කියලාවත් නැත්නම් ධර්මිෂ්ඨකම ගැන කතා කරන්න එපා කියලාවත් නැත්නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ගැන ගැලවීම ගැන කතා කරන්න එපා කියලාවත් ඒ වගේම තමයි සභා යුගයේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කතා කරන්න එපාවත් කියලා නෙවෙයි. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒரு முடிவு அங்கு காத்து கொண்டிருக்கிறது. නමුත් මේ සියල්ලම අවසානයක් බලාගෙන සිටිනවා. நீதியை நமக்கு எதை கொண்டு போய் விடுகிறது? ධර්මිෂ්ඨකම අපිව කොහෙටද කියලා நியாய தீர்ப்பு எதை கொண்டு போய் විනිශ්චය விடுகிறது? අපිව
කොහෙටද பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசம் ரட்சிப்பும் நம்ம எங்கு கொண்டு ස්වාමීන් நிற்கிறது? වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යය ගැනත් ඒ වගේම ගැලවීමේ පණිවිඩයත් අපි කොහෙටද කියලා රඳවන්නේ. கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய விசேஷமான எதிர்பார்ப்பு அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது. දෙවියන් වහන්සේගේ දරුවන් හැටියට කිතුණුවන් හැටියට අපි හැම කෙනෙක්ගේම බලාපොරොත්තුව තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේදී උන්වහන්සේ රොසව ගන්න පුළුවන් ස්ථානයකද අපි සිටින්නේ. நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை பார்த்தால் අපි මතෙව් ලිව්වා වූ පොතේ අපි දකිනවා 24 වෙනි පරිච්ඡේදය. அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ඒක අපිට කියවන්න වෙලාවක් இன்றைக்கு அதிகமான காரியங்களை உங்களோடு பேசவும் எங்களுக்கு நேரம் இல்லை. අද දවසේ බොහෝ දේවල් ඔබ සමග කතා කරන්නත් අපිට වෙලාවක් නැහැ. கர்த்தருடைய சித்தமா இருந்தால் ஒரு சில காரியங்களை நாம் வருகிற நாட்களிலே ஆழமாய் பார்ப்போம். ස්වාමීන් වහන්සේ කැමතිසේක් නම් එන්නා වූ කාලවලදී අපි ගැඹුරට තවත් දේවල් අපි අධ්‍යයනය කරන්න යනවා. நான் போதகர் புஞ்சியவா அவர்களோடு வந்ததற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே இந்த கடைசி நாட்களை குறித்து போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றதான ஒரு பாரம் இருக்கிறது நிமித்தம். මම සම්පත් පුංචි හේවා සමග පාස්ටර් සම්පත් පුංචි හේවා සමග එන්න හේතුව තමයි මේ අවසාන කාලය ගැන මිනිස්සු ඉගෙන ගන්න ඕනේ. දෙවියන් වහන්සේගේ ඔසවා ගැනීමට සෙනග සූදානම් වෙන්න ඕනේ කියන පිපාසයක් සහ ආසාවක් මට තිබිච්ච නිසා තමයි මම පාස්ටර් පුංචි හේවා සමග ආවේ. என்னுடைய சபையிலே இந்த முழு வருடமுமே இன்று வரைக்கும் அங்கு வருகை குறித்ததான பிரசங்கங்களை செய்யப்படுகிறது. என்னுடைய சபை පාස්ටර්ගේ සභාවේ அவருடைய வருகை குறித்ததான දෙවියන් பிரசங்கம் වහන්සේගේ දෙවැනි පැමිණීම ගැන දේශනාවන් තමයි මේ අවුරුද්ද ගානම කරගෙන එන්නේ. ஏன் என்று சொன்னால் நான் மிகவும் நம்புகிற ஒரு காரியம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ඒකට හේතුව තමයි ඒක ගැන කතා කරන්න හේතුව අද අපි ඉන්න කාල වකවානුව ඇවිල්ලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපිව ඔසව ගන්න ශනේකින් පැමිණෙන කාලය නිසා. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே මත්තෙව් 24 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் அந்த 3 நாள் பிரசங்கத்திலே ஒலிவமலையிலே இருக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ දින 3ක් දේශනා කරන වෙලාවේ උන්වහන්සේ ඔලිව කන්දේ සිටින විට சீசர்கள் அவர்களிடத்திலே தனியாய் வந்து යේසුස් වහන්සේගේ ගෝලයන් යේසුස් වහන්සේ ළඟට තනියම ඇවිල්ලා உம்முடைய வருகைக்கும் ඔබ වහන්සේගේ ඊමට உலக முடிவுக்கும் ලෝකාන්තිමයට இருக்கும் அடையாளங்கள் என்ன என்று கேட்டார். කිව මනවයි කියලා කිව්වා. Hallelujah. හalleluya. உம்முடைய வருகைக்கும் ඔබ වහන්සේගේ පැමිණීම உலக முடிவுக்கும் ලෝකයේ අවසානයේ ரெண்டு முடிவு இந்த இடத்திலே இருக்கிறது. මෙතන දකිනවා අපි අවසානයන් දෙකක් ගැන. சபையின் முடிவை நாங்கள் காண்கிறோம். සභාවේ අවසානය අපි දකිනවා. அவர் மறுபடி வரும் பொழுது சபை பூமியிலே இருக்காது. උන්වහන්සේගේ පැමිණීමේදී සභාව නැවත පොළවේ තිබෙන්නේ. அவரை ஆராதிக்கிற சபை, උන්වහන්සේට නමස්කාර விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற சபை, වහන දැල්වේගෙන அவருடைய வருகை பார்த்து கொண்டிருக்கிற சபை. උන්වහන්සේගේ පැමිණීම බලාපොරොත්තු වෙන சபை என்று சொல்லும் பொழுது வந்து குந்தி இருக்கிற நாம் அனைவரும் அவரோடு போவோம் என்றதான நம்பிக்கை அல்ல. සභාව කියලා කියන්නේ ඇවිල්ලා ඉඳගෙන ඉන්න හැමෝම යනවා කියන එක නෙමෙයි සභාව කියන්නේ. 10 பேரும் கன்னிகைகள் தான், 10 දෙනාම කන්‍යා. அழைப்பு பெற்றவர்கள் தான். 10 දෙනාම කැඳවීම ලැබුවා. 10 பேர் கைகளிலும் அங்கு விளக்கு இருந்தது. ඒ 10 දෙනාගේම අතේ පහන් තිබුණා. யாருடைய விளக்கு அணையாமல் அவருடைய வருகை வரைக்கும் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார். කාගේ පහනද නිවෙන්නේ නැතුව උන්වහන්සේගේ පැමිණීම දක්වාම දල්වගෙන ඉන්නේ. ඒ කෙනා තමයි උන්වහන්සේගේ පැමිණීමේදී ඔසවා ගන්න இன்று ලබන්නේ. பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறவனாக අද இருக்கிறான். දවසේ යක්ෂයා විසින් අපිව රවට්ටන්නා වූ කෙනෙක්ව සිටිනවා. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், අපි යේසුස් பாவம் වහන්සේව மன்னிக்கப்பட்டு පිළිගත්තා. விட்டது, අපේ පාපේ ஆராதனைக்கு போகிறோம், අපි නමස්කාරය பாடுகிறோம், අපි නමස්කාර துதிக்கிறோம், කරනවා. අපි காணிக்கை දායනා கொடுக்கிறோம், කරනවා. අපි දෙවියන් වහන්සේට ஊழியத்துக்கு உதவி செய்கிறோம். අපි සේවයට උදව් කරනවා. அதனால் நாம் ඒ போய்விடுவோம். නිසා අපි යනවා. அல்லேலூயா. හalleluya. நம்முடைய கிரிகைகள் ஒரு நாளும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். අපේ ක්‍රියාවන් කවමදාවත් අපිව ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්නේ නැහැ. அதை நாம் சபையாக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். සභාවක් හැටියට අපි හොඳට ඒක තේරුම් කරගන්න நாம் ඕනේ. எவ்வண்ணமாக கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்பதை வைத்துதான் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லையா என்பது அங்கு நிர்ணயிக்கப்படும். අපේ ජීවිතය තුළ අපි මොන වගේ ජීවිතයක් ගත කරනවද ඒ ජීවිතය අනුව තමයි අපි ජීවත් වෙන අපේ හැසිරීම අනුව තමයි අපි යනවද නැද්ද කියලා තීරණය වෙන්නේ. அவருடைய வருகையிலே උන්වහන්සේගේ පැමිණීම நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது උන්වහන්සේ සමග ඔසවා ගන්න ලබන වෙලාව 2 வெகுமதிகளை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். උන්වහන්සේ වටිනාකම් දෙකක් දීලා තිබෙනවා. உண்மையும் ඔබවත් உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ඒ කියන්නේ උන්වහන්සේ කියනවා යහපත් වූ
අවංක වූ 16 විශ්වාසවන්ත වූ 16 එයා තමයි මාත් එක්ක. ஹalleluya. Hallelujah. வேற ஒன்றும் இல்லை. වෙන මොනවත් උන්වහන්සේ බලාපොරොත්තු அற்புதம் செஞ்சியா, හාස්කම් කරාද? சந்தோஷம். හොඳයි. பெரிய சபையை கட்டுனியா, ලොකු සභාවක් හැදුවද? சந்தோஷம். සන්තෝෂයි. 100 பேரை சீசர்களா மாத்துனியா, ගෝලයෝ 100ක් බිහි කරා ගෝලයන් සන්තෝෂம். ඇතුළත. හොඳයි සන්තෝෂයි. 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தியா, 100 දෙනෙකුට කෑම දුන්නා. උඩයි කුළුතියා. ඇඳුම් දුන්නා. சந்தோஷம். සන්තෝෂයි. ஆனால் உண்மையா இருந்தியா, නමුත් අවංකව உத்தமமா හිටියා. இருந்த. අවංකව හිටිය ධර්මිෂ්ඨව හිටියා. மோசேசை குறித்து வாசிக்கும் பொழுது මෝසස් ගැන අපි කියවනකොට அவன் தேவனுடைய ஆலயத்திலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். අපි දකිනවා එබ්‍රේ පොතේ කියනවා දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ සෑම ස්ථානයකම මෝසෙස් අවංකව සිටියා කියලා. சீசர்கள் இவ்வண்ணமாக வந்த ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் இருக்கிற அடையாளங்கள் என்ன? දැන් මේ වෙලාවේ ජේසුස් වහන්සේ ළඟට ගෝලය ඇවිල්ලා අහනවා ස්වාමිනී ලෝකයේ අවසානයේටත් ඔබ වහන්සේගේ ඊමටත් ලකුණු මොනවද කියලා අහනවා. நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்திலே ඔබ කියවනවා 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ඔබ මතෙව් පොතේ 24 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ සිට 8 වෙනි පදයේ දක්වා ඔබ කියවලා බැලුවොත් இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நடக்கிற 7 அடையாளங்களை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීමට පෙර සිදුවෙන්නා වූ අඩයාලම් නැත්නම් සලකුණු 7ක් ගැන එතන උන්වහන්සේ සඳහන් කරලා තියෙනවා. ஹalleluya, හalleluya ஹalleluya. හalleluya එතකොට மன்னிக்கவும் அந்த இடத்திலே ඒ இந்த ස්ථානයේ 7 காரியங்களை அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කාරණාව 7ම පැහැදිලි ලෙස එතන කතා කරනවා. பைபிளிலே බයිබලයේ තුල மற்ற எல்லா காரியங்களையும் හැම කාරණාවක් இந்த காலத்தில் இது இப்படி நடக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. මේ කාලය තුල මෙවැනි දේවල් සිද්ධ වෙනවා කියලා හරියටම ලියලා කියලා තියෙනවා. ஆனாலும் නමුත් அவருடைய வருகை குறித்ததான උන්වහන්සේගේ පැමිණීම ගැන அப்படியாக கூறப்படவில்லை. එහෙම කියලා නැහැ. ஆனாலும் கூட නමුත් அவருடைய வருகைக்கு முன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு மிகவும் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. නමුත් උන්වහන්සේගේ පැමිණීම අහවල් දවසේ කියලා නැති වුණත් උන්වහන්සේගේ පැමිණීමේ කාලයේදී මෙවැනි දේවල් සිද්ධ වෙනවා කියලා සඳහන් කරලා තියෙනවා. அதைதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ඒක තමයි මේතර ස්ථානයේ 21வது அதிகாரம் லூக் சுவிசேஷ புத்தகத்திலே ලූක් පොතේ 21 වෙනි පරිච්ඡේදයේ 28வது வசனத்திலே 8 වෙනි පදයේ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? මේ ස්ථානයේ මොකද්ද කියන්නේ? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, මේ දේ සිදුවෙන්න පටන් ගන්න කල அங்கு 24வது அதிகாரத்திலே ඒ 24 වෙනි පරිච්ඡේදයේ அதை குறித்து அல்ல, ஒரு தெளிவுக்காக இதை நான் சொல்லுகிறேன். ඒක ගැන නෙමෙයි, ඒක පැහැදිලි කරන්න නෙමෙයි, ඔබට පැහැදීමක් ඇති වෙන පිණිස මම කියන්නම්. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்கள் எழும்பும் என்று சொல்லுகிறார். හොර දිවසිවරු හොර ප්‍රොෆේතවරු නැගිටිනවා කියලා කියනවා. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ඒ වගේම යුද්ධ සහ යුද්ධ ප්‍රවෘත්ති ගැන ඔබ අහන්න යනවා කියලා කියනවා. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும் என்று சொல்லுகிறார். ජාතියකට විරුද්ධව ජාතියක් නැගිටිනවා කියලා කියනවා. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லுகிறார். රාජ්‍යයකට විරෝධව නැත්නම් රාජ්‍යයකට විරුද්ධව රාජ්‍යයක් නැගිටිනවා. கொள்ளை நோய் வரும் என்று ඒ சொல்லுகிறார். වගේම වසංගත පැමිණෙනවා කියලා කිව්වා. 2019 நாங்கள் அதை கடந்து අපි வந்திருக்கிறோம். දන්නවා 2019 වසරේදී අපි වසංගත පසු சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. සභාවන් වැහුණා. இன்று நாம் சபைகள் மூடப்பட்டது ஏதோ கொரோனானால் மூடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். අදත් සභාවන් වහලා තියෙනවා. අපි හිතනවා කොරෝනා නිසා සභාවන් වහලා කියලා. கொரோனாவுக்கு சபையை மூட முடியாது. කොරෝනා වලට සභාව වහන්න බෑ. சபை எங்கள் நிமித்தம் மூடப்பட்டது. எங்க நிமித்த சபை மூடப்பட்டது. සභාව වැහෙන්නේ අපි නිසා. கொரோனாவால சபையை மூட முடியும்னா கர்த்தர் என்ன சொன்னார்? என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் கூட அவைகளை மேற்கொள்வதில்லை. ආමේන්. දෙවියන් වහන්සේ සභාව කොරෝනා වලට වහන්න පුළුවන් නම් ජේසුස් වහන්සේ කියන්නේ නැහැ මේ වචනේ. මොකද්ද ජේසුස් වහන්සේ කිව්වේ? මාගේ සභාව මම ගොඩනගන්නේ මේ පාතාලයේ දොරටු. ඒක පරාජය කරන්න බෑ කියලා කිව්වා. அந்த காரியங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம். ඒ කාරණාවන් අපි கர்த்தருடைய வாய்ப்பு இருக்குமேயானால். මේ අවස්ථාව තිබුණා. ஆகவே அந்த இடத்திலே இப்படியாக பஞ்சங்கள் உண்டாகும். ඒ නිසා මේ වගේ සාගතයන් සිද්ධ වෙනවා. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். ඔලෝ කම්පාවන් සිද්ධ වෙනවා. 7 காரியங்களை மிக தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். කාරණාවන් 7ක් පැහැදිලි ලෙස උන්වහන්සේ කතා කළා. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போவீர்களானால் அங்கு 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. එතන දකින්නවා එලිදරව් පොතට ඔබ ගියොත් එහෙම එලිදරව් පොතේ මුද්‍රා 7ක් ගැන සඳහන් කරලා තියෙනවා. ඒ මුද්‍රා 6ක් කඩන එක ගැන එතන සඳහන් කරලා තියෙනවා. ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ඇයි
මම මේ දේවල් ඔබට කතා உங்களை விழிப்புள்ளவர்களாய் மாற்றும்படியாக ඔබ සූදානමින් සිටින පිණිස වෙනස් உங்களுக்குள் කරන්න இதை தேடுவதற்கு ஒரு ஆர்வம் வரும்படியாக අද දවසේදී දෙවියන් වහන්සේව සොයන පිණිස ඔබට යම් පිපාසයක් ඇති වෙන පිණිස இந்த 28வது வசனம் சொல்லுகிறது லூக்கா சுவிசேஷத்திலே, මේ ලූක් පොතේ 28 වෙනි පදයේ කියනවා මේ විදිහට நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது මේ දේ සිදු වෙන්න පටන් உங்கள் ගන්නකොට மீட்பு சமீபமாய் இருப்பதால் ඔබලාගේ මිදීම ලං වූ බැවින් நம்முடைய மீட்பு, අපගේ මිදීම சபையின் மீட்பு, සභාවේ அவருடைய මිදීම வருகை උන්වහන්සේගේ පැමිණීම சமீபமாய் இருப்பதால் ඒ නිසා ඒක සිදු වෙන්න පටන් ගන්න කල நீங்கள் நிமிர்ந்து பார்த்து ඔබ ඉහළ බලා உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று ඉස් சொல்லுகிறார். ඔසවා පල්ලා යයි කීසේක ஹல்லேலூயா. හalleluya இந்த நாட்களிலே අද දවසේ நாம் பூமியிலே நடந்தாலும் අපි මේ පොළවේ ගමන් எந்த කරා காரியங்களை செய்தாலும் අපි මොන දේ කරත් எங்களுடைய மனது, எங்களுடைய கண்கள் அவருடைய வருகையை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். අපේ සිතුවිලි අපගේ ඇස් උන්වහන්සේගේ පැමිණීම බලාපොරොත්තුවෙන් සිටින්නා වූ කෙනෙක් වෙන්න நம் ඕනේ. அனைவருக்கும் அந்த அழைப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ අපි හැම කෙනෙක්ටම ඒ කැඳවීම දීලා තිබෙනවා. 10 கன்னிகைகளுக்கு அவருடைய வருகைக்குரியதான அழைப்பு கொடுக்கப்பட்டது போல சபையில இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அந்த அழைப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. කන්‍යාවන් 10 දෙනාට කැඳවීම දීලා තිබෙනවා වගේම ඔබටත් මටත් සභාවක් හැටියට ඒ කැඳවීම උන්වහන්සේ දීලා දෙනවා. ஆகவே ஏன் இவைகளை சொல்லுகிறோம்? ඇයි මේ දේවල් අපි කතා කරන්නේ? இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. මොකද මේ දේවල් උන්වහන්සේ කියපු සලකුණු උන්වහන්සේ කියපු අඩයාලම් මේ කාලය තුල සිදු වෙමින් உங்களுடைய පවතිනවා. காதுகளில் இது விழுந்திருக்கிறது. ඔබගේ කන් වලට මේක ඇහෙනවා. உங்களுடைய கண்கள் இதை கண்டிருக்கிறது. ඔබගේ ඇස් මේක දකිනවා. இன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லாத ஒரு வீடு இல்லை. අද දවසේ රූපවාහිනිය නැති කිසිගයක් නැහැ. මේකෙදි ඔබට இன்னைக்கு මොකක්ද? சபை விழிப்புணர்வு இல்ல. සභාව අද ඇහැරිලා නැහැ. சாதாரண உலக ஜனங்களை போல සාමාන්‍ය ලෝක ජනතාව වගේ. பூமி அதிர்ச்சினோன்னு அது ஒரு நமக்கு செய்தி. පොළව කම්පාවක් කෙනකොට කොහේ හරි ප්‍රවෘත්තියක් කෙනකොට ඒක අපිට නිකන් ප්‍රවෘත්තියක් විතරයි. இந்த கொரோனா வரும் பொழுது அது ஒரு நமக்கு செய்தி, ஜஸ்ட் செய்தி. කොරෝනා වසංගත එන වෙලාවේ ඒක ඇවිල්ලා ඉතා මේ ප්‍රසිද්ධ අපිට හොඳ මේ ප්‍රවෘත්තියක් ඒක. அது ஒரு சும்மா நியூஸ். ඒක නිවුස් එක. அங்க பூமி அதிர்ச்சியா, අන්න කොහෙදෝ මේ அங்க வெள்ளமா, අන්න අරේ அங்க ගම්මතු பஞ்சமா, අරේ සාගතේ அவ்வளவுதான் நமக்கு. මෙච්චරයි අපිට. அவங்கள போல நம்மளும் இருக்கிறோம். ඒ අය වගේ තමයි අපිත් ඉන්නේ. என்ன சொல்லுது? මොකද්ද කියන්නේ? மத்தேயு 24 அதிகாரம் මතේ පොතේ 24 වෙනි පදේ 37வது 38வது வசனம். 37 වෙනි පදේ வெள்ளம் வந்து அவங்கள வாரிக்கிட்டு போகும் வரைக்கும், ඒ ගම්මතුර ඇවිල්ලා වුණ ගහගෙන යනකම් அள்ளிக்கிட்டு போகும் வரைக்கும் ගහගෙන යනකම් சூடு சொரணை இல்லாம சுயநிலை இல்லாத ஜனங்களா இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ඒ කියන්නේ ඒ අය එහෙම වෙලා ඒ අයද කිසිම කිසිම ඥානක් නැහැ හැඟීමක් නැහැ ඒ අය එහෙම බලාගෙන தனிமத்னே හැඟීමක් ஒண்ணுமே இல்ல, මොකුත් නැහැ சூடும் இல்ல சொரணையும் இல்ல. ඒ කියන්නේ மரக்கட்டை போல இன்னைக்கு சபைகள்ல. සීතලක් இத சொன்ன නැහැ பாஸ்டர் சரியில்லை, ගලක් වගේ இத ඉන්නවා சொன்ன பாஸ்டர் சரியில்லை. මේක කිව්වොත් තව පොඩ්ඩක් இப்ப ஓசியா புஸ்தகத்துக்கு வரும். දැන් ආයේ අපි හොසේ පොතේ இந்த இடத்துல 4 காரியங்களை நாம் வாசித்தோம். මෙතන කාරණාවන් හතරක් අපි බලන්න எப்ராயிம் காற்றை மேய்ந்து එප්‍රායිමේ සුළඟ බලන්න මෙතන கண்ணேய. எப்ராயிம் காற்றை மேய்ந்து එප්‍රායම් සුළං කන්නේය கொண்டை காற்றை பின்தொடர்கிறான். පෙර සුළං පස්සේ දෙලවාගෙන යන්නේ அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி ඔහු බොරු සහ බලාත්කාරකම නිරතුරුවම වැඩි කරන්නේ அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். ඔහු අස්සූර් සමග ගිවිසුමක් කරති எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகிறான். මිස්රයට තෙල්ගෙන යති 4 காரியங்கள் இருக்கிறது. මෙතන කාරණාවන් හතරක් තියෙනවා யாருக்காவது இந்த வசனம் புரிஞ்சிச்சா? කාට හරි මේ වචනේ තේරුණාද என்ன பாஸ்டர், நான் எப்பல் சாப்பிடுறது? 12 ஓசியா, ஓசேயா, අක්කා එන්න මෙතන அரே අක්කා ஓசேயா, කම් அரே ஓசேயா, அரே ஓசியா. ඔෂ්‍ය காற்றை புசித்து, ඒ කියන හුලං කනවා දැකලා තියෙන උලං කනයි, හුලං කනයි දැක උලම් බොනයි නම් දැකලා. තාත්තා කුඩි කිරවංගල කන්දේ அது කිරව කතාවට උලම් බොනවා කියලා. උලම් කනවා කියලා නහල. තාත්තා සාප්‍රවංගල කානලා අනා තාත්තා කුඩි කිරවංගල මේ කන්දේ බයිබලේ හරි ලස්සන. ද බයිබල් ஒரு வித்தியாசமே சொல்லுது காவியமய புத்தகம். காவியமே புத்தகம் கவிதை போல. கவிதை போல காவியமே புத்தகம் மே பைபிளே இந்த வேதத்துல මේ වච දේ වච அது அதுக்கு அப்படி அப்படி இருக்கும்.
அது அதுக்கு அப்படி அப்படி ඒ දේවල් වලට ඒ විදිහට තියෙනවා. எரேமியாவுக்கு கிடைச்சோன்னு அவன் சொல்றான், தேனை போல இனிமையாய் மதுரமாய் இருந்துச்சு. යෙරමියාට දෙවනාසගේ වචන එනකොට යෙරමියා කියනවා මීපැණි වගේ. இந்த பைபிளை நீ வாசிக்கும் பொழுது அப்படி வாசிச்சீன்னா அதுல இருந்து உனக்கு வெளியே வர முடியாது. බයිබලේ කියවනකොට ඔබ ඒ විදිහට කියවුවා නම් බයිබලෙන් එළියට එන්න ඔබට බෑ. ஹல்லேலூயா. හalleluya. இந்த பைபிள் මේ බයිබලේ உன்னை அதுக்குள்ளேயே வச்சுக்க விரும்பும். ඔබව මේ බයිබලේ තුලම තියාගන්න நீ அதை බයිබලේ කැමති. நேசிக்கிற விதத்துல, ඔබ நீ ඒකට அதை ප්‍රේම කරන பார்க்கிற ආකාරය. விதத்துல. ඔබ ඒක இன்னைக்கு කන ரொம்ப විදිය. வாலிபர்கள் අද இந்த ගොඩක් வேதத்தை நேசிக்காம, මේ තරුණ ළමයි මේ වචනයට ප්‍රේම කරන්නේ නැතුව. என்னுடைய பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா පාස්ටර්ගේ බයිබලේ ඔබ බැලුවොත් ரொம்ப துக்கப்பட்டு எனக்கு ஒரு புது பைபிள் வாங்கி கொடுத்துருது. ඔබ ගොඩාක් දුක් වෙලා මට බයිබලයක් අරන් දෙනවා. இங்க இத பட்டிருக்கிற பாட பார்த்தா මේක මම කරලා තියෙන දේ ඔබ දැක්කොත් இதுக்கு வாய் இருந்தா அழுதுருக்கு. මේකට කටක් තිබ්බොත් අඬයි. ஏன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 16-18 வருஷத்துக்கு மேல இந்த பைபிள் என் கையில இருக்கு. මේක අවුරුදු 16 18කට කලින් ඉඳන්ම තියෙන බයිබලයක්. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. வேதத்தை நேசிக்கணும். දේව වචනයට உன் வேதம் புதிதா இருந்தா நீ பழசா இருக்கிற. දේ කියන්නේ දේව වචනේ බයිබලේ අලුත් කියන්නේ ඔබ පරණයි. வேதம் பழசா இருந்துச்சுன்னா நீ புதுசா இருக்கிற. ඒ කියන්නේ දේව වචනේ පරණ වෙලා කියලා කියන්නේ ඔබ අලුත් වෙලා. ஹல்லேலூயா. හalleluya. இந்த வேதத்தை வேதமா நேசி. දෙවියන් වහන්සේගේ වචනය දෙවියන් වහන්සේගේ වචනය இது ஒரு වගේම උයர்ந்த ඔබ ඒකට පුස්තகம். ප්‍රේම කරන්න. இது ஒண்ணு உயர்த்துற புஸ்தகம், මේක ඔබව උසස් කරන පොත. ஆசீர்வதிக்கிற මේක புஸ்தகம். ඔබට ආශිර්වාද කරන நான் පොත. இந்த இடத்துல ஒண்ணு ஆசீர்வாதமா இருப்பேன்னா நீ ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன். මම ඇවිල්ලා මෙතන කියන්න පුළුවන් ඔබ ආශිර්වාදයෙන් ඉඳී කියලා. හැබැයි ඔබ කවදාවත් என்ன ආශිර්වාදයෙන් ඉඳී නැහැ. இலவோட வச்சுக்கிட்டு நான் சொல்றேனே தெரியும். මොනවද හිතාගෙන මම කියනවත් දන්නේ නැහැ. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. என்கிட்டயும் வந்து தலையை கொடுத்துட்டு போறீங்க. සමහර වෙලාවට මම මොනවද කියනවද කියලා දන්නේ නැහැ. சமහර ஆறு வாரம் වෙලාවට தலையை கொடுக்குறீங்க. කවුරුවාවත් කමන්නේ ඔළුව அவர் දිහා. சொல்றாரு நீ ஆவியை பகுத்தறிஞ்சு தலையை கொடுன்னு சொல்ற. දැන් පවුල්තුමා කියනවා ගිහිල්ලා ඔළුව දෙන්න යන්න එපා. ඔළුව දෙන්න යනකොට ආත්ම ඒ කියන්නේ ආත්මයන් මාසයේ තුල හොඳින් විමසිල්ලෙන් ගිහිල්ලා ඔළුව දෙන්න යාඥා කරන්න. அதனால எல்லாத்துக்கிட்டும் இப்படி தலையை கொடுத்து வீணா போயிடாங்க. හැමෝටම ගිහිල්ලා ඔළුව දීලා ඉවරලා මේ යාඥා කරන්න ගිහිල්ලා ඔළුව නැති කරගන්න. காற்றை புசித்து. හුලං කනවා. ஐபோன் போன் இருக்கிறவங்க கையை வசத்துங்க. iPhone ෆෝන් තියෙන අය අත උස්සන්නම. கையை வசத்துங்க. உங்க போன் எல்லாம் கையில எடுங்க. இருக்கா? ඔබේ ෆෝන් එක ගන්න. சிஸ்டர் போன் இருக்கா? இங்க இருக்கோ? ரைட். எல்லார்கிட்டயும் போன் இருக்கு. தம்பி உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா அப்பா கிட்ட அழுது கிழுது கூத்தாடி ஒன்று வாங்கிக்க. சரியா? வாங்கிக்க. இல்லாட்டி அது இல்லாம வாழ எல்லாத்தையும். කොහොමරි තාත්තට අදලා කරලා කියලා කොහොමරි ෆෝන් එක ගන්න නැත්නම් ඒක නැතුව ජීවත් වෙන්න බෑ. அஞ்சு இல்லாம පුළුවන්. ஆனா 4G இல்லாம வாழ இயலாதப்பா. 4G නැතුව ජීවත් වෙන්න බෑ. அதுதான் இதுல அர்த்தம். ඒක තමයි මේකේ තියෙන්නේ. காற்றை மேய்ந்து. ඒ හුලං முதல்ல කන්නේ இந்த டெலிபோன் வயர் மூலமா உங்க வீட்டுக்கு வந்துச்சு. ඉස්සර මේ ෆෝන් එක ඇවිල්ලා වයර් තුලින් තමයි අපේ ගෙදරට ආවේ. எங்க கிராமத்துல ஒரு வீட்டுல இருக்கும். අපේ ගමේ නම් එක ගෙදරක තියෙයි. நாங்க டெலிபோன் எங்க யாராவது பண்றாங்கன்னா நாங்க போயிட்டு ஒரு அரை வரைக்கும் முன்னுக்கு அவங்க வீட்டுல காசு நின்னுக்கிட்டு இருக்கோம். අපිට කාට හරි කෝල් එකක් ගන්න ඕන නම් අපි පැය ගණන් පොලිමේ ඉන්නවා. என்ன நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? போன் வந்தோடனே எங்களுக்கு கொடுப்பாங்க. කෝල් එකක් ආවොත් අපිට දෙනවා. பேசிட்டு வருவோம். අපි කතා அது இன்னொரு கொஞ்சம் மேல வந்துச்சு. ඒක දැන් ටිකක් ඉහළට ආවා. ஓகி டோக்கின்னு கொண்டாந்தா. ඊට පස්සේ ආවා அது ஒரு limit இருந்துச்சு. ගඩොල් භාගය කියලා. அது ஒரு லிமிட். ஓகி டோக்கின்னு கொண்டாந்தா. ඒක ලිමිට් එකක් තිබුණා. அது வந்து ஒரு லிமிட், ஒரு எல்லைக்குள்ள தான். ඒක යම් සීමාවක් තුල විතරයි කතා කරන්න පුළුවන්. அது இன்னைக்கு போலீஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. ඒක පොලිසියයි அது அந்த வசம் அந்த எல்லைக்குள்ளதான். ඒ සීමාව තුල විතරයි. இப்ப அதையும் தாண்டி ඒක දැන් ඊටත් එහා வயர் இல்லாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். දැන් වයර් නැතුව කොහෙදෝ යනවා. தேங்காய் பறிக்கிறவன் மேல போயிட்டு පොල් කඩන එක පොල් ගහවුඩට නැහැ. நோனா மே வல்ல கலட் இந்த ஐயோ நோ இது நல்லா இது இல்ல நல்லா இருக்கு முத்தி இருக்கு இதை உடைச்சு போடுவாங்க. නෝනා මේ පොල් පැහිලා තිනවා මේක කලටි මේක කඩන්නම් කියනවල එහෙම කඩනවා ෆෝන් එකකින් කිය. அவனுக்கு இப்ப போன் இல்லாம தேங்காய் புடுங்க இல்ல. ඒ කියන්නේ එයාට ෆෝන් එක නැතුව පොල් කඩන්න බෑ. நான் இப்ப வந்து கணவர் போறாரு டவுனுக்கு. දැන් ස්වාමි පුරුෂයා යනවා ටවුමට. மிந்தி நாங்க எப்படி டவுனுக்கு போனோம்? ඉස්සර අපි ஒரு ටවුමට பேக் எடுத்துக்கிட்டோம். බෑග් එකක් අරන් வாங்க வேண்டிய சாமான்லாம் ගන්න ඕන බඩ ටික அடியே சொல்லி என்ன நீ வாங்கணும்? ඒ කියනවා මොනවද ගේන්න ඕනේ. எல்லாத்தையும் சொல்லுவோம். உப்புல இருந்து கொச்சிக்காயில இருந்து நெற்பட்டில இருந்து அதுல இருந்து எல்லாத்தையும் எழுதிக்குவோம். ඒ ඔක්කොම ගිනි පෙට්ටියේ ඉඳන් මිනිස් කුඩු මිනිස් තලම් මන ඔක්කොම ஒண்ணு தவறாம வீட்டுக்கு வந்து சேரும். කිසි දෙයක් වරද්දක් නැතුව ගෙදරට එනවා. இப்ப வீட்டுல இருந்து போறோம். දැන් ගෙදරට යනවා. ஓய்
ஏய். மத்த கினிப்பெட்டிக்கு என்னக்கு ஏன்டா மத்த எனக்கு நெருப்பட்டி கொண்டு வர சொல்ல கினிப்பெட்டி அக்காராங்க நெருப்பட்டி ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம கோல் பண்றோம். අපි එහෙම කියලා කෝල් කරනවා. புரியுதப்ப உங்களுக்கு? දැන් තේරෙනවද? இப்ப நெருப்பட்டிட்டு வேலை 10 ரூபா, දැන් ගිනි පෙට්ටියට ඇවිල්ලා රුපියල් 10යි. இங்க கோலுக்கு 5 ரூபா, ඔබේ ෆෝන් එකේ කෝල් එකට රුපියල් 5යි. அக்கவுண்ட்ல 5 ரூபா, அங்கிட்டு 2 ரூபா, එතකොට ரெண்டு பக்கம் வெட்டுது. දැන් දෙපැත්තෙන්ම කැපෙනවා. ரெண்டு ඇයි பக்கம் නෝනක வெட்டுது. පැත්තෙන් කැපෙනවා අර இப்ப පැත්තෙන්. 17 ரூபாயாச்சும் ஒரு நெருப்பட்டி. දැන් ගිනි පෙට්ටියේ රුපියල් 17ක් වෙලා. இப்ப நீங்களும் நானும் காத்துல தப்ப காத்தத்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். දැන් අපි හුලං තමයි කන්නේ. போஜினா என்ன? 4G කියන්නේ මොකද්ද? அவன் காத்த ඔවුන් හුලංග சேவிச்சு ඔවුන් රැස් அத කරනවා. நமக்கு டேட்டான்னு ඒක අපිට ඩේටා 400 කියලා. ரூபாய் பேக்கேஜுக்கு 400 package 1300 ரூபாய் பேக்கேஜுக்கு 1300 package. எல்லாருக்குப்பா හැමෝටම நீ அழிஞ்சு போறதுக்கு இருக்கு, நீ நாசமா போறதுக்கு இருக்கு, நீ குட்டி சோறா போறதுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இதுல நான் பேக்கேஜ் வச்சிருக்கப்பா வாங்கி பாவி. ඒ කියන්නේ දැන් කියනවා උඹ නැති වෙලා යන්න පැකේජ් එකක් තියෙනවා උඹ මේ හැම දෙයකම පැකේජ් එකක් තියෙනවා කියලා දැන් කියනවා. ஹல்லேலூயா. හalleluya. காற்றை மேய்ந்து 2600 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் திட்ட தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 2600 වසර 2600කට ප්‍රථම දෙවියන් වහන්සේ පැහැදිලි ලෙස සඳහන් කරලා තියෙනවා හුලං කන්නේ කියලා. உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமா இருக்கிற சகோதரர்களை வாழ்த்துகிறேன். මේ WhatsApp එක තුලින් සම්බන්ධ වෙලා ඉන්න ඔබටත් අපි ආචාර කරනවා. நாமும் இன்று காற்றை புசிக்கிறவர்களாய் வந்து விட்டோம் நம்மளை அறியாமலே. අපි නොදැනුවත්වම නමුත් අපි හුලං කන සෙනඟක් බවට පරිවර්තනය වෙලා ඉවරයි. அது இல்லாமல் இன்று வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து விட்டோம். අද ඒ ෆෝන් එක නැතුව ජීවත් වෙන්න බැරි වාතාවරණයකට අපි ඇවිල්ලා ඉවරයි. நேற்று எத்தனை முறை இந்த மின்சாரம் போனது, ඊයේ දවසේ කී වතාවක් මේ කරන්ට් එක විසන්ති වුණාද? எவ்வளவு தடை நமக்கு வந்திருக்கிறது. කොච්චර බාධාවන් අපිට ආවද? ஒரு சில காரியங்கள் நாம் காட்ட வேண்டியது உண்டுதான். නමුත් සමහර දේවල් අපි අනිවාර්යයෙන්ම පෙන්වන්න ඕනේ. அதை காட்டிதான் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඒක පෙන්නන තමයි දේශනා කරන්න ඕනේ කියන අවශ්‍යතාවය அதை නැහැ. காட்டாமலும் போதித்து சபைகள் வளர்ந்தது, அங்கு எழுப்புதல் வந்தது. ඒවා පෙන්වන්නේ නැතුවම දේශනා කරලා සභාවන් පිබිදුන එක අපි දකින්න ඒ இவை කාලේ. ஒன்றும் இல்லாமல் அற்புதங்கள் நடந்தது, ஆவியானவர் கிரியை செய்தார். මේ හැම දෙයක්ම නැතුව සභාවන් ක්‍රියා කරා ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරා එමෙද. எனக்கு 1000 பேருக்கு முன்பதாக இப்படியாக பேச முடியும், 5 பேர் முன்பதாக இப்படியாக பேச முடியும். මට 1000ක් ඉස්සරත් මේ විදිහට කතා කරන්න පුළුවන්, 5 දෙනෙක් ඉස්සරත් මේ විදිහට කතා කරන්න පුළුවන්. வந்திருக்கிற ஜனங்களை குறித்து நான் ஒருபொழுதும் பேச போகிறவன் அல்ல. මම පැමිණ සිටින්නා වූ සෙනග ගැන කවදාවත් මම කතා කරන්නේ නැහැ. இன்றைக்கு 100% 90% காற்றை நாங்கள் புசிக்கிறோம். අද දවසේ අපි දකිනවා 70ක් 80ක් සෙනග හුලං කමින් සිටිනවා. நீங்கள் பேங்க்குக்கு போனோன்னு ඔබ බැංකුවට ගියාම கரண்ட் இல்லாட்டி මේ කරන්ට් එක 3 hour නැත්තම් உங்களுக்கு காத்திருக்கணும், 2 hour காத்திருக்கணும். ඔබට පැය දෙකක් බලාගෙන ඉන්න වෙනවා, නැත්නම් පැය 3ක් බලාගෙන ඉන්න වෙනවා. கம்ப்யூட்டர் ஒண்ணும் வேலை செய்யாது. කම්පියුටර් මොකුත් වැඩ කරන්නේ නැහැ. எல்லாமே ஸ்மார்ட் உலகமா வந்து මේ சேர்ந்துருச்சு. හැම දෙයක්ම ස්මාර්ට් ලෝකයක් වෙලා எல்லாம் ඉවරයි. டிஜிட்டல் உலகமா வந்து හැම சேர்ந்துருச்சு. එකක්ම මේ මුළු ලෝකෙම ඩිජිටල් இந்த ලෝකයක් වෙලා 2 ඉවරයි. வருஷத்துல இலங்கை உங்க அந்த டிஜிட்டலுக்குள்ள உங்களை கொண்டுட்டு வந்துருவாங்க. මේ ශ්‍රී ලංකාව තුළ තව වසර දෙකක් යනකොට ඩිජිටල් කරණය ඇතුළට ඔබ ගෙනියනවා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் கொரோனா ஊசி போட்டிருக்கீங்க? කී දෙනෙක් කොරෝනා ඉන්ජෙක්ෂන් එක ගැහුවද? போட்டிருக்கீங்களா? කී දෙනෙක් දාලා ரொம்ப තියෙනවද? சந்தோஷம், හොඳයි. ரொம்ப சந்தோஷம். බොහොම ස්තුතියි. சரியா? இதுக்குன்னு சொல்லல. ඒකට මොකද කියන්නේ? செத்தாலும் சாவேன் போடுறது இல்ல. මැරුණත් මම දාන්නේ නැහැ. சாக விடுவாரா? මැරෙන්න දෙයිද? ஹீலிங் சென்டர், சபைதான் ஹீலிங் சென்டர். සභාව කියලා කියන්නේ සුව කරන මධ්‍යස්ථානය. அவன் இங்க வந்து சுகமாகி போவான், මේට ඇවිල්ලා அவன் තමයි இங்க வந்து விடுதலையாகி போவான். එයා මෙතනට ඇවිල්ලා නිදහස් වෙනවා. உனக்கு என்னத்துக்கு பாதுகாப்பு? ඔබට මොකටද நீ රැකවරණය? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, ඔබ ආරක්ෂාව දෙන්න ඕන කෙනෙක්. நீ சத்தியத்தை சொல்ல வேண்டிய, ඔබ සත්‍යතාවය දේශනා நீ කරන්න. செழிப்பா இருக்க வேண்டிய. ඔබ සපලත් වෙන්න. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அதையே நம்ம பெற்றுக்கொள்ளும். ඇයි අපි තව කෙනෙක් ළඟට ගිහලා ඒක ලබා ගන්නෙ? ஆகவே ඒ නිසා இன்னைக்கு 190% காற்றை மேயிறோம். අද 90ක් විතර අපි දකිනවා හුලඟ කනවා. இந்த ஆன்லைன் மூலமா படிக்கிறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான். මේ ඔන්ලයින් හරහා ඉගෙන ගන්න මේ හැම දෙයක්ම හොඳ දේවල් තමයි. ஆனாலும் ஒரு குறியீடு, ஒரு கணிப்பீடு இருக்கிறது, නමුත් ගණන් දීම ඒ කියන්නේ ඒක பரீட்சணையா. පරීක්ෂණයක් තියෙනවා. இந்த கொரோனா நாட்கள்ல ஆன்லைன் மூலமா பாடங்களை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு போனுக்கு அதிகமான அடிமையாகி இருக்கு.
අද ඔන්ලයින් හරහා ඉගෙනගත්තු ළමයි තමයි කොරෝනා කාලේ අද ෆෝන් වලට ගොඩක් ඇබ්බැහි වෙලා ඉන්නේ. ஏன்னு சொன்னா ඇයි ඒ போனை වගේ? கொடுத்து நாங்க அவங்கள படிக்க வச்சோம். අපි එයාලට ෆෝන් එක දීලා අපි උගන්වනවා. இப்ப போன் அவங்கள படிச்சுக்கிட்டு இருக்கு. දැන් ෆෝන් එක එයාලව போன் தான் அவங்கள படிக்க. එයාලා ෆෝන් එක තමයි ඉගෙන ගන්නේ. ஹalleluya. හalleluya. காற்றை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். අපි හුලං காற்றை කනවා. மேயிறோம். හුලං කනවා. நம்ம கவனமா இருக்கணும். අපේ போனா பாவிங்க பிள்ளைகளா. අපි අවධානයෙන් ඉන්න ඕනේ. ෆෝන් නාල තක්කොල සිද්ධ ෆෝන් එකක් කොල්ල විදියට පාවිච්චි විදියට කරන්න ෆෝන් එක වැරදි කියනවා නෙමෙයි ෆෝන් එක ෆෝන් එකක් විදියට පාවිච්චි කරන්න. நேரம் போயிடும். අපේ වෙලාව යනවා. நேரம் போயிடும். අප වෙනුවෙන් යම් මාර්ගයක්. எனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க தகுதி இருக்கப்பா. මට හැම දෙයක්ම භුක්ති විඳින්න අවසර තියෙනවා මට. எல்லாம் எனக்கு பொருந்துமான்னு பார்க்கணும். නමුත් මට මේ හැම දෙයක්ම යහපත්ද කියලා මම කල්පනා பவுல் කරනවා. சொல்றாரு இல்லையா? පවුල් තුමා කියනවා නේද? எல்லாத்தையும் உனக்கு அனுபவிக்க தகுதி இருக்கு. ඔබට හැම දෙයක්ම අත්දකින්න පුළුවන් ඒකට අවසර තියෙනවා. ஆனா அது எல்லாம் உனக்கு பொருந்துமா? නමුත් මේ හැම දෙයක්ම ඔබට යුතුයද කළ යුතුයද ඔබ? அப்படி யோசிக்கணும். අපි එහෙම කල්පනා කරන්න. அல்லேலூயா. හalleluya. இரண்டாவது, දෙවෙනි කාරණා. அவன் கொண்டை காற்றை மேய்ந்து බලන්න එතන කියනවා பெரதிக சொல்லுங்க கண்ணைய පෙරදිග සුලං පස්සේ දෙලවාගෙන இளவாயனை அண்ணைய. இப்ப இவ்வளவு நாள் உங்க போனுக்கு எவ்வளவு கவரேஜ் வந்துச்சு? මෙච්චර කාලයක් ඔබේ ෆෝන් එකට කවරේජ් කොච්චර ඇවිල්ලා තියෙනවද? எப்படி வந்துச்சு? කොහමද බලන්නේ? நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? 4G-யா? 4G. அதுதானே வந்துச்சு. ඒකනේ. இப்ப அது பத்தல. ඒක මදි. 4G எங்க இருந்து வருது? 4G කොහෙන්ද එන්නේ? அப்பறதி. அரே 5G இப்ப என்னத்தை கொண்டுட்டு வரான்? 5G. பெரதிக சொல்லுங்க. குவைத்ல இருந்து ஜப்பான்ல இருந்து அதை வாங்குறான். அல்லேலூயா. දැන් ரெண்டாவது ජපානයේ නම් පෙරදිග தீர்க்கதரிசனம். සුලඟ ரெண்டாவது தீர்க்கதரிசனம். එනවා. දෙවෙනි 4G அங்க இருந்து வந்துச்சு. දැන් அது பத்தல, 4G. அதை மேய்ஞ்சி பார்த்தான். දැන් 4G மதி දැන් இப்ப 5G ඕනේ. ඒතකොට பசி 5G அவ்வளவு එක அதிகமா කොහෙන්ද? இருக்கு. ඒ කියන්නේ එච්චර පිපාසයි. இது இங்க பத்தல. මේක මදි. இப்ப அடுத்த வீட்டு தோட்டத்துல போயிட்டு மேயிறான். දැන් ඊළඟට යනවා පෙරදිග සුලං කන්න. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. தெட்ட தெளிவா வேதம் சொல்லுது. දෙවියන් වහන්සේගේ வேற ஒரு நாளும் பொய் இல்ல. දෙවියන් වහන්සේ වචනේ சொன்ன කවදාවත් வசனங்கள் බොරු அங்கிட்டு කියන්නේ இங்கிட்டு இருக்கும். නැහැ. දෙවියන් වහන්සේ වචනේ කියපු அவருடைய ඒවා காலத்துல காத்துன்னு சொன்னாரு. ඒ කියන්නේ වෙන ඒ කාලේ හුලං කියලා තියෙනවා. இன்னைக்கு அதை நொக்கியான்னு கொண்டுட்டு வந்துட்டான். அது சமாளிக்க எரிக்சன் கொண்டுட்டு வந்துட்டான். நோக்கியா இதுன்னு திருப்பி கொண்டுட்டு வந்துட்டான். காத்துக்கு ஒரு பேரை கொடுத்துட்டான். ஏர்டெல்னு கொடுத்துட்டான். டயலாக்னு கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். මේ හුලඟට නමක් තියලා ඉවරයි. අද එක එක කෙනා ඒක නම් තියනවා. ඩයලොග් කියලා කියනවා. එයාටල් කියලා කියනවා. එක එක නම් කියලා ඉවරයි. ஒரு காரியத்தை சொல்றேன். එක දෙයක් මම කියන්නේ. உலகத்திலே பெரிய பணக்கார பில் கேட்ஸ். ලෝකේ ධනවත්ම මිනිස්සු அவர் ஆப்பிள் போன் இதெல்லாம் உருவாக்குன மனுஷன். එයා මේ Apple phone මේ හැම දෙයක් அந்த நேரத்துல அவர் தான் உலகத்துல பெரிய එයා பணக்காரர். තමයි ලෝකේ ධනවත්ම මිනිස්සයා. ஆனா இப்ப அவர் இல்ல. නමුත් எலன் மார்க்ஸ் வந்துட்டாரு. එලන් මාක්ස් இப்ப තමයි அவர் என்ன ධනවත්ම செய்யறாரு? මිනිස්සයා. දැන් එයා சார்ஜ் இல்லாம பேசலாம்ப்பா. එයා දැන් ගෙනල්ලා තියනවා charge නැතුව කතා කරන්න පුළුවන්. அருமை இருந்திருந்தாவது இது பேட்டரி ஆஃப் ஆகியாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா මේක බැටරි ඕෆ් වෙලා හරි පොඩ්ඩක් නිදහස් වෙන්න පුළුවන් කියලා අපි බැලුවාම இப்ப அந்த கர்மமும் இல்லாம போயிருச்சு. දැන් ඒ කරුමෙත් නැති වෙන්න යන්නේ. இப்ப சார்ஜ் இல்லாம பேசலாம். දැන් charge නැතුව யார் කතා කරන්න. காத்த விக்கிறானோ அவன உலகத்துல பெரிய பணக்காரனா இருக்கான். හුලං කවුද විකුණන්නේ? ඒ හුලං වේද විකුණන මිනිස්සයා සොල්ලනේ. තමයි එච්චර ලෝකේ කියන්නේ. ධනවත්ම මිනිස්සයා කියලා දෙවියන් වහන්සේගේ වචනය අවවාද කරන අපිට කියනවා. හalleluya. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. நீயும் நானும் எங்க குந்திருக்கிறோம்? ඔබයි මමයි කොහෙද ඉඳගෙන? ஓட்டு கண்ணோட்டம் ஏவுட்டு கண்ணோட்டம் எங்க இருக்கு? ඔබගේ ඇස් මගේ ඇස් කොහෙද තියෙන්නේ? நான் இன்னைக்கு என் புள்ள அங்க பிரசவம் பண்றான். අද මගේ පුතා දේශනා කරනවා එහි. அவன் வெளியூர் போகணும்னு சொன்னான். එයා රට යන්න ඕනේ போனா කියලා. 2 பேர் போ. கல்யாணம் கட்டிட்டாங்க. දැන් බැඳලා ඉන්නේ යනවනම් දෙන්නම ஆனா යන්න. இப்ப சொல்ற நீ போகாது. දැන් මං කිව්වා යන්න එපා. நல்ல சம்பளம். හොඳ පඩි. இத்தாலி போறான். ඉතාලිය යන්නේ. நான் சொன்னேன் எனக்கு சம்பளம் வேணும். මං කිව්වා මට 1000 ரூபாய் போதும். 1000ක් ඇති. நம்ம ஜீவிக்கிறதுக்கு கஞ்சி மட்டும் தான் வேணும். අපිට ජීවත් වෙන්න කැඳ ටිකක් තිබ්බනම් ඇති. கஞ்சி மட்டும் தான் வேணும். කැඳ විතරයි ඕනේ. நல்லா யோசிச்சு பாரு. හොඳට කල්පනා කරන්න. ஒரு நேரம் ஒரு கஞ்சி குடிச்சுதான் இருக்கலாம். එක වෙලාවකට එක වේලකට කැඳ එකක් බීලා ඉන්න. 60 கிட்டிக்கிட்டு இருக்கிறேன். 60 கிட்டிக்கிட்டு இருக்கிறேன். 60 60 கிட்டிருச்சு. ஏட்டலாம். අවුරුදු 60 ලඟ වුණා. ஆனா நான் 30 தான். නමුත් අවුරුදු 30ක්ව තමයි ඉන්නේ. அது என் நினைப்பு. ඒ මගේ සිතුවිල්ල. நினைப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சுன்னு தமிழ்ல சொல்லுவீங்க. இப்ப நினைப்பு தான் என்ன வாழ வைக்குதுன்னு நான் சொல்றேன். ඒ කියන්නේ ඒක ලස්සනයි භාෂාව. නමුත් ඒක සිංහලෙන් කියන්න අමාරුයි. ஆமா. තමන්ගේ සිතුවිල්ල තමයි ஏதோ எடுத்து සිතුවිල්ල තමයි මිනිස්සෙගේ ජීවිතේ යම් දේවල් කරන්නේ. ඒ සිතුවිල්ල තමයි මාව තරුණ බවට පත් කරන්නේ. தலைவலி இல்ல. මට ඔළුව ගැක්කුම නෑ. මොනවත් නෑ. வந்தாலும் ආවා அது என்ன கேட்டுத்தான் நுழையும். මාගෙන් අහලා තමයි එන්නේ. நான் இதுக்கு அதிபதி. මම இது මේකේ எனக்கு අධිපති. அதிபதி இல்ல. මේ ලෝකේ මට අධිපතිය නෙමෙයි.
මේ කාර්ය බහුලතාවයට මේ 4G මදි 5G ඕනේ අපිට. இதுக்கெல்லாம் பணம் யாரு கொடுக்கணும்? මේකට මුදල් කවුද දෙන්නේ? அம்மா கொடுக்கணும், අම්මා දෙන්න இல்லாட்டி ඕනේ. அப்பா கொடுக்கணும், තාත්තා දෙන්න ඕනේ. இல்லாட்டி சொல்லுவான் நான் செத்து போறேன். නැත්තම් මම මැරිලා යනවා. நான் பெத்த கர்ப்பத்துக்கு என்ன பண்ணேன்? ඒ ළමයිව හැදුවා කියලා මොනවද කරන්නේ? பெத்துட்டோமே, හැදුවානේ கொடுக்குறோம். දෙනවා. 2 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு சகோதரன் வந்தான், මාස දෙකකට කලින් සහෝදරෙක් ආවා. நல்ல பையன். හොඳ පුතේ. ஏன் சின்னவளை அவன்கிட்ட கொண்டு போயிட்டு படிக்க வச்சேன். එයා ගාවට මගේ පොඩි කෙනාව ගිහිල්ලා උගෙනවා. அடிச்சது தமிழ், එයා ඉගෙන ගත්ත දෙමළ. ஆனா அவன் இங்கிலீஷ் மீடியத்துல இப்ப மேக்ஸ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கான். එයා දැන් ඉංග්‍රීසි භාෂාවෙන් ගණන් උගන්වගෙන. அவ்வளவு டேலண்ட். ඒ තරම් හැකියාවන් තියෙනවා. ஆனா නමුත් இந்த வருஷத்துக்குள்ள මේ වසර තුල 6 டைம் 6 වතාවක් சூசைட் பண்ண போறேன். 6 වතාවක් සිය දිවි නසා ගන්න හැටි. என்ன காரணம்? මොකක්ද? வீடு இருக்கு, அம்மா வெளியூர்ல, அம்மா அப்பா வேலை செய்யற, தாத்தா வேலை ஒரே புள்ள, எக்கமா வண்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. හැමදේම තියෙනවා. ஆனா නමුත් உனக்கு ரட்சிப்பு இல்லை. ගැලවීම. தேவ பயம் இல்லை. දෙවියන් உனக்கு இன்னைக்கு எல்லாம் இருக்கப்பா, ඔබම உனக்கு හැමදේම எல்லாம் இருக்கு. ඔබට හැමදේම இருக்கிறதெல்லாம் நீ போட்டுட்டு போறது இந்த உலகத்துல இருக்குது. ஆனா இல்லாத ஒண்ணு தேவ பயம். නමුත් හැමදේම මේ ලෝකයේ තුල තිබෙනවා. නමුත් නැතිව දේ තමයි දෙවියන් වහන්සේට බය. யார் தேவ பயத்தோட இருக்கிறோம்? කවුද දෙවියන් වහන්සේට බය? யார் தேவ பயத்துக்கு அமைய உடுத்துறோம்? කවුද දෙවියන් යාර වහන්සේට දේව බය? බයතුගම තමන්ව කි කැප පේසරෝ. කරන්නේ. දෙවියන් වහන්සේට බයව කතා කරන්නේ කවුද? அழகா உடுத்தலாம். හොඳට ලස්සන අඳින්න. நீ அறையும் குறையுமா உடுத்திக்கிட்டு அதை தான் அழகுன்னா அதை தான் ஆண்டவர் அருவருக்கிறாரு. උඹ සමහර විට කොටට ඇඳගෙන නැත්නම් ඉරිච්ච ඇඳගෙන උඹ හිතනවා නම් ඒක තමයි ලස්සන කියලා. ඒක ඇවිල්ලා ලස්සන නෙමෙයි. அவன் உலகத்தான் உடுத்துறான். ඒක ලෝකයේ අඳින්න. 8000 ரூபாயை கொண்டு போயிட்டு கொடுத்து ஒரு கிழிஞ்சதை வாங்கி மாட்டிக்கிட்டு வந்து රුපියල් 8000ක් වීදම් කරලා අරගෙන ඉරිච්ච එකක් අඳන් යනවා. அவன் அதையும் போட்டுக்கிட்டு வர்ற ஒரு இருக்கு. ඒ 8000ක් වීදම් කරලා දාගෙන එන එක බලන්නකො ඒක. இல்ல எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளைக்கு அப்படி ஒண்ணு மாட்டணும்னு என் நடையும் அப்படி மாறுமான்னு பார்க்கணும். මටත් ආසයි එක දවසක එකක් වගේ ඇඳහම ඒ විදිහට මටත් මේ ඇවිදිනවද මමත් කියලා அந்த බලන්න. நாள்ல கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா கிழிஞ்சிருக்குமா, இதை போட்டிட்டு போக முடியாதம்மா, இப்படி ரெடி. අපි ඉස්සර කලිසම හරි මොනවා හරි අපි ඉන්නොත් එහෙම අපි ඒක වහගන්න අපි සමාජයට ඇඹරෙනවා අපිට ඇඳගෙන යන්න ලැජ්ජාවට. இப்ப நம்ம தான் அங்க திரும்பிக்கிட்டு போக வேண்டியது. දැන් තමයි මේව යන්නේ. எங்க கிழிஞ்சிருக்கு எவனுக்கே தெரிய மாட்டேங்குது. හැම තැනම ඉතිලා තිනවා කිසිම කෙනෙක්ට පේන්නේ නැහැ. உண்மைதானே? ඇත්තනේ. ஏட்டா ஃபேஷன் சொல்றோம். ඒක ඇහුවාම කියන ෆැෂන් එක. இங்கிட்டு மோஷன் தான் இருக்கு. ඒක இங்கிட்டு ඇවිල්ලා என்ன இருக்கு? විනාශ. மோஷன் தான் இருக்கு. அங்க என்ன ஃபேஷன் இருக்கோ தெரியல. ඒ මොන ලෙඩ ඉන්නවත් දන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. இவனுக்கு இப்ப 5 பத்தாது. දැන් මෙයාට 5 அடுத்ததுதான் முகம் ரொம்ப நல்லது. ජීත් මදි. என்ன சொல்லுது? ඊපස්සේ 6 மூணாவது பகுதி. තුන්වෙනි කොටස அதை බලන්න. கொண்டை காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வார்த்திக்க பண்ணி බලන්න පෙරදිග සුළං පස්සෙන් එලවාගෙන යන්නේය. ඔහු බොරුසා බලාත්කාරකම නිරතුරුවම වැඩි කරන්නේය. இன்னைக்கு போன்ல வர்றது எல்லாம் உண்மையா? අද ෆෝන් එකෙන් එන හැම දෙයක්ම ඇත්තද? இந்த நாட்கள்ல போன் ஹேக் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, அது இல்லைன்னுமோ காரியம் வருது. මේ කාලය තුල ෆෝන් එක හැක් කරනවා. ෆෝන් එක තුලින් බොහෝ දේවල් එනවාද? அப்படி என்னமோ வந்துதான் நான் வந்து அதை டச் பண்ணாம இருக்கிறேன். என்னன்னு தெரியல. ඒ වගේ පාස්ටර් ඇවිල්ලා දිනවා එකක් පාස්ටර් ටච් කරන්නේ නැතුව ඉන්නවා. தொடவும் ஆசை, தொட பயமாவும் இருக்கு. අල්ලන්නත් ආසයි බයත් තියෙනවා. அதை அப்படியே வச்சிருக்கிறேன். ඒක එහෙම තියලා போன் கடையில கொண்டு போயிட்டு இது என்னன்னு பாத்துறோம். මොකද ෆෝන් කඩේට ගිහිල්ලා මොකද්ද කියලා බලන්න ඕනේ. தொட்ட பிற்பாடு அப்புறம் ஒன்னும் கையெடுக்கல. அது ඒ போல කියන්නේ ඇල්ලුවට පස්සේ ආයෙ මුකුත් කරන්නේ නැහැ. பாவம் அப்படிப்பட்டது. පාපේ ඒ තරම් ප්‍රබලයි. பாவம் அழகா இருக்கும், පාපේ ලස්සනයි. இன்னும் ලස්සනට දිලිසෙනවා. சிம்சோன் என்ன பண்ணுனா, සැම්සන් அவன் ஆண்டவர் வயிற்றிலேயே அவனை எடுத்தாரப்பா. දෙවියන් වහන්සේ ඌව කුසේදී දෙවියන් වහන්සේ ඌව කුසේදීම වෙන් කරගත්තා. ඌව නාසරිය කෙනෙක් කැප කරා. දෙවියන් වහන්සේගේ சவரத்தை எடுக்கல. අපි දන්නවා ඔහු කුසේදීම නාසරිය කෙනෙක් වෙන් කරගත්තා. දෙවියන් වහන්සේ ඒ වගේම ඔහුගේ හිසට දැලි පිය තිබෙන රැවුල කැපුවේ නැහැ. මොකද ඔහු දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කැප කරපු පුද්ගලයෙක්ව සිටියා. ஆண்டவர் නමුත් දෙවියන් වහන්සේ ஒரு சில நேரம் සමහර වෙලාවට நமக்கு ஒரு காரியத்தை சொன்னோன்னு உடனே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. දෙවියන් වහන්සේ යම් දෙයක් අපිට කියනවා නම් එක වෙලාවටම කිව්වනම් ඒක හොඳයි. அதே ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருந்தோம் ஆண்டவர் உடனே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. අපි මොන හරි වැරද්දක් කරොත් එවෙලෙම දෙවියන් වහන්සේ කිව්වනම් අපිට ඒක හොඳයි. ஆனா නමුත් கொஞ்சம் காலம் விட்டு நம்மளுக்கு சொல்றாருன்னா
ගොඩක් ගිහිල්ලා කාල ගිහිල්ලා අපිට කියනවා නම් உன்னை அதை செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து சும்மா மௌனமா இருக்கிறாருன்னா සමහර වෙලාවට උන්වහන්සේ අපට ඒක කරන්න ඉඩ දීලා උන්වහන්සේ නිශ්ශබ්දව ඉන්නවා නම් ஓட ஓட அடிக்க போறாருங்கிற දෙවියන් වහන්සේ දුවන්න මට ගහන්න යනවා කියන එක තමයි தாவீது තේරුම. பாவம் செஞ்சோன்னு நாத்தான்வேல அந்த இடத்துல அனுப்பி நீ பாவி மனம் திரும்பின ஆண்டவர் சொன்னார். அவன் வந்து ஒரு பாவத்தை தான் செஞ்சு மனம் திரும்பி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனான மாறினான். අපි දන්නවා දාවිත්තුමා පව් කරාට පස්සේ දාවිත්තුමාගේ මිත්‍ර වූ නාතාන් ඇවිල්ලා කියනවා නුඹ දෙවියන් වහන්සේට විරුද්ධව පාපයක් කරා කියලා. දාවිත් එකම පාපයයි කරේ. හැබැයි නාතාන් ඇවිල්ලා නුඹ පව් කරා කියලා කියද්දි ඔව්හු දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පසුතැවිලි වුණාට පස්සේ දෙවියන් වහන්සේ කියනවා මාගේ සිතට එකඟ වූ දාසයෙක් කියලා දාවිත්. சிம்சோன் සැම්සන් ஒன்னு, ரெண்டு, கில்கால், அப்படி ஒவ்வொரு இடமா தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். අපි දකිනවා සැම්සන් ඇවිල්ලා එක්කෙනෙක් දෙන්නෙක් දෙලිලා කියලා එහෙම ගොඩක් අය මෙයාට හිටියා. கடைசியில අන්තිමට அவன் உயிரோடு இருந்த நாட்கள்ல மறிச்சவர்களை பார்க்கணும். அது மறிச்ச நாட்கள்ல மறிச்ச ஜனங்கள் அதிகம்னு சொல்லுது. ඒ කියන්නේ ඔහු Hallelujah. හalleluya. ஆமென். ආමේන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. இப்ப இதுல கேட்டையும் பொய்யையும் வர்த்திக்க பண்ணுவான் என்று சொல்லி இருக்கு. අපි දකිනවා මෙතන බොරු සහ බලාත්කාරකම නිරතුරුවම වැඩි කරගන්නේ කියලා කියනවා. என்ன இப்படி தமிழ்ல என்ன பாட்டு? லதாவா இல்லாட்டி சிங்கள பேரை சொல்லி சொல்லி தமிழ்ல ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்கப்பா. அதே பார்வதி, இந்த அந்த அவட்டுக்குள்ள எவனையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாளாண்டி. පාර්වතී අරයාගේ ළමයා කවුද අරගෙන දුවලා ගිහිල්ලා පැනලා ගිහිල්ලානේ. அது சிங்களத்துல சிரியாவத்தின்னு சரி சொல்லுங்கப்பா. සිංහලේ සිරියාවතිය හරි කවන්න කියන්නේ. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ඒකට මොකද්ද කියන්නේ? என்னது கோல் சொல்றான், இதைத்தான் நீ சொல்லுவோம். ඒකට කියන්නේ කේලම් කියනවා. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? இதை வச்சுக்கிட்டு අද ෆෝන් එක තියාගෙන අපි ஏதோ ஒண்ணு வருது. මොකද්ද එකක් කියනවා. உனக்கு என்ன ஒண்ணு வருது. මොකද්ද நீ அதை එකක් முழுசா வாசிக்க மாட்டேன். ඔබ ඒක මුළුමනින්ම කියවන්නේ பொய்யான்னு பார்க்க மாட்டேன். ඒක ඔබ ඇත්තද බොරුද කියලා அவன் என்ன බලන්නේ. செஞ்சிருப்பான்? இந்த 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு, அப்போ உனக்கு இப்படி கிடைக்கும்னு சொல்லிரு. ඒක සමහර විට 10 දෙනෙකුට ඕන් කියනවා මේක ෆෝවර්ඩ් කරන්න. එතකොට ඔබට මොනවාරි දෙයක් ලැබෙනවා. நீ அது என்னன்னே உனக்கு தெரியாது. සමහර වෙලාවට ඒක ෂෙයා කරන එක අපි මොකද්ද කියලාවත් දන්නේ நீ නැහැ. அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. ඒක ෆාවර්ඩ් කරගෙන ඉන්නවා. நீ அவன் அனுப்புற பொய்ய, එයා එවන බොරුව. அவன் அனுப்புற அந்த தீங்க එයා එවන நீ අය இப்ப கையில வச்சு අපි දැන් අතේ තියාගෙන இது பொய்யையும் கேடையும் வர்த்திக்கிற ஒரு பொருளா மாறிடுச்சு. අද මේක ඇවිල්ලා බොරුව සහ බලාත්කාරය නිරතුරුවම වැඩි කරගන්නා වූ භාණ්ඩයක් හැටියට ඒක අපි ෂෙයා කරන නැත්නම් போன வருஷம் இலங்கையில ගිය අවුරුද්දේ ශ්‍රී ලංකාවේ ஏதோ ஒரு 13-14 வயசு புள்ள 13ක 14ක දරුවෙක් වයස பேஸ்புக்ல ஒரு பையனோட பழகி ඒ Facebook එක තුල දරුවෙක් පිරිමි அது දරුවෙක් එක්ක உச்ச හැසිරෙලා கட்டத்துக்கு போய் ඒකේ උච්චම ස්ථානයට அந்த ගිහිල්ලා புள்ள 300-400 கிலோமீட்டர் நடந்து போனான்னு நியூஸ் சொல்லுது. ඒ ළමයා කිලෝමීටර් 300 400 පයින් ගියා කියලා නිවුස් එකක් அதெல்லாம் உங்களுக்கு வருதோ வரலையோ தெரியல. ඒවා ඔබට එනවද නැද්ද මන් දන්නේ ஆனா නැහැ. போய் பார்த்தா නමුත් ගිහින් බැලුවා. அவன் கல்யாணம் கட்டி 2 பிள்ளைங்க இருக்கிற ஒரு மனுஷன். නමුත් ඒ ළමයා ගිහිල්ලා බැලුවාම ඒ මිනිස්සු ඇවිල්ලා කසාද இது මැදට ළමයි பொய்யையும் கேட்டையும் இன்னைக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. නමුත් මේක ඇවිල්ලා බොරුවත් අයහපතත් අද වපුරමින් සිටිනවා. இது நம்மள අழிக்குது. මේක ඇවිල්ලා අද මිනිස්යන්ව විනාශ කරමින් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. என்னோடு வாசிங்க මාත් එක්ක කියවන්න 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 2 තිමෝති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 1வது 2வது வசனத்தை வாசிங்க. පළවෙනි දෙවෙනි පදේ කියවන්න. 2 திமோத்தி 2 තිමෝති 3ஆம் அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදයේ 2வது 3வது வசனத்தை வாசிங்க. දෙවෙනි පදේ 3 වෙනි පදේ අපි කියමු. 1ல இருந்து வாசிச்சாலும் பரவாயில்லை. නමුත් අන්තිම දවස්වලදී අන්තරා සහිත කාලවල පැමිණෙන බව දැනගනින්න මක්නිසාද මිනිසයෝ තමුන්ටම ප්‍රේම කරන්නවෝ ඇති. என்னது வாசிப்பேன் யாராவது தமிழ்ல? කවුරු හරි දෙමළෙන් කියවන්න. 2 තිමෝති 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 සහ 2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். எந்த காலத்துல? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். අන්තිම කාලවලදී අන්තිම දවස්වලදී අන්තරා සහිත කාලවල පැමිණෙන බව දැනගනින්න කියලා කියනවා 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ. 2வது வசனம் දෙවෙනි පදේ எப்படி எனில் මක්නිසා மனுஷர்கள் தற்பிரியராயும். බලන්න මිනිස්සුયો Tamanටම ප්‍රේම කරන්නෝව. இது எனக்கு இவ்வளவு நாள் இது எனக்கு புரியல.
මේක මට තේරුන්නේ නෑ இது என்ன இந்த தற்பெரியருங்கிறது. මොකද්ද මේ මේ කියන වචනේ ஆனா නමුත් இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. මේක හොඳට මට තේරෙනවා எப்ப புரியுது? දැන් இப்பதான் எனக்கு දැන් තමයි මට තේරෙන්නේ செல்ஃபி. තමන්ටම ප්‍රේම කරන என்னது? දැන් තමයි හොඳට இங்கிலீஷ் පැහැදිලි பைபிள் சொல்லு செல்ஃபிஷ். අපි කියනවා ඉංග්‍රීසියෙන් කියනවා selfie அத மாத்தித்தான் செல்ஃபி. மோகனக நீயே இப்படி ரசிக்கிறியப்பா. තමන්ගේ ලස්සන තමන්ම රස විඳිනවා කියන්නේ உண்மையா இல்லையா? ඇත්තද නැත්ද அவன் மேமாடியில இருந்து கீழே விழுந்து சாகுறான் காரணம். සමහර අය ඉන්නවා උඩ ඉඳන් බිමට பாலத்துல இருந்து கீழே விழுந்து சாகுற எங்கன இருந்து செல்ஃபி எடுக்கணும்னே தெரியாம இருக்கு. කොතන ඉඳන් selfie ගන්න ඕනද කියලා දන්නෙත් නැහැ எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாரு. බලන්න කොච්චර විනාශයක්